ஓகே. நான் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல படிக்கிறதுக்கு அந்த நீட்ல வந்து நிறைய கட் ஆஃப் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இருக்கு. இப்போ நீங்க ஃபாரின் போய் படிக்கலாம்னு சொன்னீங்களா, அதுக்குமே வந்துட்டு நிறைய மார்க் அதுக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் இருந்தா போதும். அந்த 720 மார்க் தான் சொல்லணும். அந்த 720 மார்க்குக்கு ஒரு 620 600 மார்க்குக்கு மேல எடுத்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிடும். இப்போ 600 மார்க்குக்கு கீழே எடுக்கிறாங்களே, 600ல இருந்து ஒரு 520 மார்க் அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு எங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டால வந்து சீட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறது யாருன்னா இந்தியாவில் படிக்கிறவங்க கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை எழுதி வச்சுக்கோங்க. 5 வருஷம் கழிச்சு இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறவன் டாக்டர் ஆகிறது கேள்விக்குறிதான். பட் இந்தியாவில் படிக்கிறவங்க அந்த அந்த குண்டுச்சட்டிலே குதிரை ஓட்டுற அந்த ஃபீல் தான் வந்து இருக்கும். ஐஎல்டிஎஸ் வந்து யார் யார் பண்ணுறாங்கன்னா, ஐஎல்டிஎஸ் வந்து யூகே இந்த மாதிரி நாடுகளில் போகிறவங்களுக்கு ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த எம்பிபிஎஸ் அப்ராட் பண்ணுறவங்க ஐஎல்டிஎஸ் இல்ல. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்கு, எஸ்ஆர்எம்னா எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, விநாயக மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க எந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு, எந்த ஒரு காலேஜ் மகாத்மா காந்தி காலேஜ் இருக்கு. காலேஜ் இல்லாம இங்க அப்ரூவலே வந்து தரமாட்டாங்க. இங்கேருந்து போய் உக்ரைன்ல வந்து படிச்சாங்க. உக்ரைன்ல வந்து நம்ம வார் வருமா வராது டப்புன்னு வந்துருச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேனிக் ஆகி அங்கேருந்து இங்கே வரது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி சேஃபஸ்ட் கண்ட்ரியில் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் ஆகாது. ஆனால் அப்ராட்ல ஃபுட்டு ஹாஸ்டல் எல்லாமே சேர்த்து 1,30,000 1,50,000 அந்த மாதிரி தான் வரும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே ஸ்ரீஜா. இன்னைக்கு சிறப்பு நேர்காணல நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான பர்சன் இருக்காங்க. இவர் எதை பற்றி பேச போறாரு அப்படின்றத நான் முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு நாளைக்கு வரப்போகிற ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நீட் பண்ணிட்டு நம்மளுக்கு கரெக்டான வந்துட்டு காலேஜ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் வைட் எஜுகேஷன்ஸோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் டெக்வா மற்றும் தமிழ்நாடு எஜுகேஷனல் கன்சல்டன்சி அண்ட் கவுன்சிலர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் ஜவஹர் அரவிந்த் சந்திரசேகர் சார் தான் நம்ம கூட இருக்காரு. இவர்கிட்ட நீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பல கேள்விகளை வந்து கேட்க போறோம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டுடலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்ரீஜா. உங்களோட வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நர்சிங் படிக்கிற காசுல நீங்க எம்பிபிஎஸ்ஸே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எங்களுக்குலாம் ரொம்ப ஷாக்கு. எப்படா நர்சிங்க்கும் எம்பிபிஎஸ்க்கும் எப்படா கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோஸ்ல சும்மா கண்டென்ட்காக போட்டிங்களா இல்லை நிஜமாவே போட்டிங்களா? இந்தியாவில் வந்து நர்சிங் பண்ணுறதுக்கு டிமாண்ட் அதிகம் இப்போ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா மெடிக்கல் சீட்ஸ் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. 1,00,000 சீட்டு தான் இருக்குது. நீட்டில் 23 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஆனால் எம்பிபிஎஸ் சேர முடியாதவங்க போய் நர்சிங் சேர்றாங்க. ஆனால் நர்சிங்க்கு 2 லட்சம் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ் 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி வருது. அது போக டொனேஷன்ஸு 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறாங்க. அங்கே மட்டும் ஃபஸ்ட் இயர் நர்சிங்கே 7 லட்சம் செலவு பண்ணிடுறாங்க. 2வது வருஷத்துலேருந்து 4 லட்சம் செலவு பண்ணுறாங்க. இதே தான் வந்து அப்ராடில் லோக்கலில் நர்சிங் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கே ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் 2 lakhs தான். அது போக ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 1,30,000 வரும். வீசாக்கு ஒரு 40,000 ரூபா வரும், $500 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டோட்டலாக 3,80,000 4 லட்சம் தான் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு வந்து ஆகுது. நிறைய பேருக்கு இதோட அவேர்னஸ் வந்து இல்லாமல் இருக்கு. ஓகேண்ணா, இப்போ இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கும்போது நம்ம ஊர்ல நிறைய பேர் நீட் எழுதி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்து போய் எனக்கு கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு சூசைட்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. இப்போ எத்தனை சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மொத்தமா கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டில் டோட்டலாக எம்பிபிஎஸ் சீட்ஸ் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 11,000 சொச்சம் சீட்ஸ் வந்து இருக்குது. அரௌண்ட் 12,000 சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஓவரால் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1,12,000 சீட்ஸ் வந்து இருக்குது. இது ஆஸ் பர் 2024 கணக்குப்படி. இந்த வருஷம் இந்த நீட்டோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் காலேஜ் வந்து தரவரிசை பட்டியல் விடுவாங்க. அதில் வந்து இன்னும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். போன வருஷத்தோட சினாரியோ படி இந்தியா முழுக்க எவ்வளோ காலேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 706 காலேஜ் இருக்குது லாஸ்ட் இயர் சினாரியோ படி. இந்த 706ல் 382 வந்து கவர்மெண்ட்டோட காலேஜ், 320 வந்து ப்ரைவேட்டோட காலேஜஸ் வந்து இருக்குது. கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் வந்து இருக்குது. இல்லை கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டோட பற்றி பார்க்கணுன்னா நீட் வந்து 720 மார்க்குக்கான பரீட்சை. அந்த 720 மார்க்கில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த 4 சப்ஜெக்டில் கேட்பாங்க. 180 மார்க்ஸ். இதில் வந்து போன வருஷம் வந்து அரௌண்ட் 127 அந்த மாதிரி எடுத்தால் பாஸ். அதுக்கு முன்னாடி 116 எடுத்தால் பாஸ். அதுக்கு முன்னாடி 106 வருஷம். அது என்ன பர்சன்டேஜ் ஸ்கோர்மாங்க. எத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க, அந்த எத்தனை லட்சம் பேரில் என்ன ஆகுறாங்க அப்படிங்கிற பர்சன்டேஜ் பண்ணி ஸ்கோர் பண்ணி இந்த வருஷம் அதோட இது மாறும். நிறைய பேருக்கு இந்த வருஷம் ஃபிசிக்ஸில் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஃபிசிக்ஸ் டஃப்பாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸில் டஃப்பாக இருக்கனால மார்க் கம்மியாயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எம்பிபிஎஸ்க்கு பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி இது 3 இருந்தாலே போதும். ஃபிசிக்ஸுங்கிறது கொஞ்சம் தேவையில்லாத தான். இருந்தாலுமே இந்த
நீட்டில் வந்து கேட்குறாங்க. அதனால யாரும் இப்போ மார்க் கம்மியானாலும் பயப்பட வேணாம். கம்மியானவங்களும் ஃபாரினில் போய் அப்ராட் பண்ணலாம். மார்க் கம்மியானாலும் டாக்டர் படிக்க மாட்டான் அப்படின்னு வந்து யாரும் எண்ணிக்கை மனசில் நினச்சிக்க வேணாம். மார்க் கம்மியானாலும் அவங்களோட ஐடியாஸ் வந்து கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியில் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நல்லா வந்து பண்ணுவாங்க. நீட்டில் கம்மியானாலும் அடுத்து எம்பிபிஎஸ் படிக்கும் பொழுது நல்லா வந்து படிக்கலாம். ஓகே. நான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு அந்த நீட்ல வந்து நிறைய கட் ஆஃப் எடுத்துக்கணுன்ற அவசியம் இருக்கு. இப்போ நீங்க ஃபாரின் போய் படிக்கலாம்னு சொன்னீங்களா, அதுக்குமே வந்துட்டு நிறைய மார்க் அதுக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் இருந்தால் போதும். அந்த 720 மார்க் தான் சொல்லணும். அந்த 720 மார்க்குக்கு ஒரு 620 600 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சிடும். தமிழ்நாட்டில் ஒரு 40 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. இந்த கவர்மெண்ட் காலேஜில் 18,000 தான் ஃபீஸ். ஒரு வருஷத்துக்கு வெறும் 18,000 தான் ஃபீஸ். 720க்கு 600 மார்க்குக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு. இப்போ 600 மார்க்குக்கு கீழே எடுக்கிறாங்களே, 600லேருந்து ஒரு 520 மார்க் அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு எங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து சீட்டு கிடைக்கும். ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாங்கிறப்ப கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது 4 லட்ச ரூபா ஃபீஸு. ஆனால் இவங்க அதர் ஃபீஸஸ் மிஸ்லேனியஸ்ன்னு சொல்லி 8 லட்ச ரூபாலேருந்து 11 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. இப்போ 600 மார்க்குக்கு கீழே கம்மியாக இருந்தாலே அவங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து எடுக்கலாம். ஆனால் இங்கே 10 லட்சம் செலவாகுதாங்க, 4 லட்சம் தான் வருஷத்துக்கு வந்து செலவாகுது. டோட்டலாக 25 lakhsலேயே வந்து அவங்க படிச்சிருவாங்க. அதுக்கு கீழெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா மார்க் 500 மார்க்லேருந்து கீழே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 லட்சம் 22 லட்சம் 25 லட்சம் வரைக்கும் வரும். ஆனால் அது கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க மக்கள். ஏன் ரெடியாக இருக்காங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் சீட்டோட வேகன்சி வந்து இந்தியாவில் கம்மியாக இருக்குது. 23 லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதும்போது 1 லட்சம் பேருக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கும்போது அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு வந்து தயாராக வந்து இருக்காங்க. அதனால தான் ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. உலகம் முழுக்க நிறைய காலேஜஸ் இருக்கிறதுனால அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா இப்போ நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா சிலபஸ் எல்லாம் வந்து சிபிஎஸ் சிலபஸ் வச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாம் அப்புறம் எப்படி சீட் வாங்குவாங்க, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே வந்துட்டு ஏதோ வெளியூர்ல இருந்து வந்து தான் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க காலேஜில் தமிழ் பசங்க மட்டும் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆல் இண்டியா கோட்டா அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க 7.5 நம்ம கவர்மெண்ட் நல்ல 7.5 இட ஒதுக்கீடுங்கிறது 6வது 12 தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு இட ஒதுக்கீட்டில் எம்பிபிஎஸ்க்கே ஃப்ரீயாக படிக்கலாம். நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேணாம், கவர்மெண்ட் பே பண்ணி இந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் இருக்குது. பட் இந்த 7.5 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது இந்த ஆல் இண்டியா கோட்டாங்கிறது தமிழ்நாட்டில் தான் மெடிக்கல் காலேஜ் அதிகமாக இருக்குது. இந்த 700 மெடிக்கல் காலேஜில் 80 காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னு எடுத்திங்கன்னா டோட்டலாக ஒரு 54 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த 54ல் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்திங்கன்னா 20 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த அளவுக்கு தமிழில் மெடிக்கல் காலேஜ் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸு அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஆல் இண்டியா கோட்டாங்கிற ஒரு கணக்கில் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து வைக்கிறாங்க. இந்தியா முழுக்க எங்கே இருந்தாலும் எந்த டீம்டு யூனிவர்சிட்டியாலும் போய் சேரலாம். அதுக்கு வந்து www.mcc.nic.in ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி அதன் மூலியமாக இந்தியா முழுக்க இருக்க காலேஜஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிக சீட்ஸ் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமம் கம்மியாக. ஃபர்ஸ்ட்லாம் வந்து டெல்லி போவாங்க, இது குஜராத் பக்கத்தில் இங்கே இந்த மகாராஷ்டிராவில் இருக்க காலேஜ் அந்த மாதிரி போய் படிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்கனால அங்கே இருக்கவங்களாம் இங்கே வந்து சேர்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே. நான் இப்போ நம்ம தமிழ்நாட்டு பசங்களை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்குன்னு தனியாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமாக நீட்டுக்குலாம் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நீட் கொஸ்டின் பேப்பரை எங்கேருந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? நம்ம ஊர்லேருந்து யாராவது போக மாட்டாங்க? இது வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல கேள்வி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து பண்ணுவாங்க. இல்லை நிறையா ஸ்கேம்ஸ்லாம் இருக்குன்னா சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஒரு டீம் வந்து அவங்க பண்ணுறாங்க. அதன் மூலிமா இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க வந்து சேம் டெஸ்ட். ஆனால் அதில் இந்தியா முழுக்க சேம் டெஸ்ட் வைக்கிறது வந்து என்ன டிஃபிகல்ட்டிஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டரில் கரண்ட் இருக்கிறதில்ல, ஒரு சென்டரில் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் தப்பாக கொடுத்துறாங்க, கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பேப்பர் மாறுது. இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ரெடிக்கல்ஸாக வந்து இருக்குது. எல்லா பேர்களையும் அந்த ஒரு அட்டம்ப்டில் வந்து கிளியர் பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே. இப்போ ஒரு வாட்டி கிளியர் பண்ணலன்னா அடுத்த வாட்டி நம்மளால எழுதலாம். நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் நீட் எக்ஸாம் எழுதலாம். இந்தியாவில் நீங்கள் காலேஜஸ் சூஸ் பண்ணும் பொழுது இந்த வருஷம் எழுதுன நீட்டு இந்த வருஷத்துக்கு தான். அடுத்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் எழுதுன நீட்டு அடுத்த வருஷம் தான். இந்த வருஷம் பாஸ் ஆகிட்டு அடுத்த வருஷம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா போன வருஷத்து மார்க் ஷீட் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த வருஷத்துக்கு ஏன்னா கவுன்சிலிங் தானே கொண்டு போகிறாங்க. பட் அப்ராடு பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் நீங்கள் போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நீங்கள் நீட்டில் பாஸ் பண்ணீங்க, அடுத்த 2 வருஷமாக ஃபெயிலாக பண்ணீங்கன்னா அந்த மார்க் ஷீட் வச்சு நம்ம வெளிநாட்டில் வந்து சேர்ந்துக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அப்ராட் எஜுகேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப
பாசிட்டிவா இருக்கு. ஓகே, நான் இப்போ அப்ராட் போய் படிக்கணும்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஆசை இருக்கும். டாக்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, சாதாரண ஒரு மீடியா கோர்ஸா இருந்தாலுமே வந்துட்டு அப்ராட்ல போய் படிச்சா நல்லா இருக்குமே, அதோட எக்ஸ்போஷரே வேற மாதிரி இருக்குமே அப்படின்லாம் தோணும். இப்போ நாங்க ஏதாவது பார்க்கும்போது அப்ராட் போய் படிக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. விசாக்கு காசு ஆகும், அதே மாதிரி வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இத்தனை லட்சம் இருக்கணும், அப்பதான் உங்களால போயிட்டு அங்க சர்வை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் அந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம். அதெல்லாம் இந்த விஷயத்துக்கு ஒத்து இதெல்லாம் யூஎஸ், யூகே, கனடா இந்த மாதிரி இதுக்கு அதெல்லாம் வந்து தேவைப்படும். இந்த விமானம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சது நம்மளாம் ஃப்ளை பண்ணுறதுக்கு தான். இது நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், விமானம் ஏன் கண்டுபிடிக்கிறேன், விமானம் ஏன் இருக்குன்னா நம்ம ஃப்ளை பண்ணாதான் நம்ம நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். செகண்டரி, நம்ம ஊரில் படிக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. நம்ம ஊரில் படிக்கிறவங்க டாலர் எவ்வளோ ரேட்னா தெரியாது. இன்னைக்கு 85 ரூபா 86 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்குது. இதோட ரேட் வந்து தெரியாது. இப்போ நீங்கள் யூஎஸோட கேபிட்டல் கேட்டால் தெரியாது, இந்தியாவோட கேபிட்டல் இங்கே இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் அப்ராட்ல படிக்கிறவங்க நிறைய எக்ஸ்போஷர்ஸ் வந்து இருக்கும், நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க, நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. இந்த வீசாஸ் நீங்கள் சொன்னீங்களா, இந்த வீசாஸ் எல்லாமே டோட்டலாக நம்மளே பார்த்துப்போம். வீசாஸு, அங்கே போகிறதுக்கு ஃபாரெக்ஸ் கார்டு, அங்கே அப்ராட் போகிறதுக்கு அவங்களுக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அங்கே டாலர்ஸில் ஃபீஸ் பே பண்ணுறது, ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 18-19 கண்ட்ரீஸ்க்கு நம்ம இங்கேருந்து வந்து அப்ராடுக்கு வந்து அட்மிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உஸ்பெகிஸ்தான் ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்க, அது வந்து 3 hours தான் ஃப்ளைட்டு. இந்தியாவிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட்டில் இருக்காங்க. எஃப்எம்ஜியோட பாஸ் பர்சன்டேஜும் நல்லா எஃப்எம்ஜினா அது என்ன, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிம்பாங்க. இந்தியாவில் இருக்காங்களே அவங்க பேர் ஐஎம்ஜினா இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட், அப்ராட்ல இருக்கும் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஃப்எம்ஜின்னு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கும். வெளிநாட்டில் படிக்கிறவங்க இந்தியாவில் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வெளிநாடு போகிறவங்க பயந்துப்பாங்க, வெளிநாடு போனால் இங்கே இந்தியாவில் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி பயந்துப்பாங்க. இப்போ அந்த எக்ஸாம் இல்லை, எஃப்எம்ஜி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த எஃப்எம்ஜிக்கு பதிலாக நெக்ஸ்ட்னு கொண்டு வந்துட்டாங்க, நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட். இப்போ நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு எப்படி அவங்க எம்பிபிஎஸ் போகிறாங்களோ அது எம்பிபிஎஸ் முடிச்சு டாக்டர் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்தியன் ஐஎம்ஜியா இருந்தாலும் எஃப்எம்ஜியா இருந்தாலும் ரெண்டு பேருமே ஒரு எக்ஸாம் நெக்ஸ்ட் எக்ஸாம் தான் எழுதணும். அதனால வெளிநாட்டில் படிக்கிறதும் உள்நாட்டில் படிக்கிறது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. செகண்டரி நீட்ல ஏன் கம்மி மார்க் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சில பேர் பயத்துல வந்துட்டு லேட்டா போயிடுறது, அந்த வென்யூ மாறி போயிடுறது, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பயத்துல என்னமோ அப்படி பண்றாங்க. நீட்ல பேசிக்கலி ஏன் வந்து மார்க் கம்மி ஆகுதுன்னா அந்த பயம் இதெல்லாம் வந்து செகண்டரி. நம்ம 12th வரைக்கும் ப்ரீகேஜி, யூகேஜி, எல்கேஜி, 12th 15 வருஷத்தான படிப்பு வந்து எப்படின்னா ரிட்டன்ல எழுத்துல வந்து எழுதி நம்ம வந்து படிக்கிறோம். எழுதுனா டிஎன்ஏனா என்ன, ஹார்ட்னா என்ன, ஹார்ட் வந்து பிளட்டை பியூரிஃபை பண்ணுது, ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து பம்ப் பண்ணுது, இத்தனை ஆகுது அப்படின்னு நம்ம டீட்டெயில் தான் எழுதுவோம். பேராகிராஃப் பேட்டர்னில் எழுதி தான் பண்ணுவோம். ஆனால் இந்த நீட் அப்படிங்கிறது வந்து எம்சிக்யூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஏபிசிடி இருக்கும், அதில் நம்ம சூஸ் அந்த மாதிரி நம்ம வந்து போனோம். அந்த ஆப்ஜெக்டிவ் டைப் அப்படிம்பாங்க. அந்த ஆப்ஜெக்டிவ் டைப் இவங்க போயிட்டா அதில் பாசிட்டிவ் மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது, நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அதனால் அதை போய் எழுதும் பொழுது அதெல்லாம் பார்க்கும்போது டப்புன்னு அவங்களுக்கு அது புரியாது. அதை கிராஸ் பண்ணி அதை கற்றுக்கிட்டு அதை அவங்க எழுதுறதுக்கு டிலே ஆகுது. இப்போ 12th வரைக்கும் எம்சிக்யூ பேட்டர்ன் நம்ம படித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பேராகிராஃப் பேட்டர்ன் படிச்சுட்டு எம்சிக்யூ பேட்டர்ன் பார்க்கும்போது ரொம்ப வந்து டஃப்பாக இருக்கும். பேராகிராஃப் கொடுத்தா ஏதாவது கதையாவது எழுதல, 2 வார்த்தை தெரிஞ்சா அதை வச்சு நான் ஒரு 10 லைன் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ எம்சிக்யூன்றதுனால எம்சிக்யூங்கிறப்ப என்னன்னா இந்த 4 ஆன்சருமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த 4 ஆன்சருமே ஈக்குவேட் பண்ணி எது கரெக்டாக வருதுங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணி எழுதுறது ரொம்ப உங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்கும். ஒரே சிமிலராக இருக்கும், அதில் ஒன்று கரெக்டாக இருக்கும். இங்கி பிங்கி பாக்கி போட்டு வந்து நெகட்டிவ் மார்க்கில் போயிடும். அதனால வந்து கரெக்டாக இருந்தால் தான் அவங்க எழுதணும், கரெக்டாக இல்லாத மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப். செகண்டரி வந்து இந்தியாவில் இருக்க எம்பிபிஎஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் பேட்டர்னில் தான் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. பேராகிராஃப் பேட்டர்னில் அது டிஎன்ஏ இந்த மாதிரி எழுதுவாங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுங்கிற எக்ஸாம் இருக்குல்ல, அது எம்சிக்யூ பேட்டர்ன். அது எழுது இன்னும் கஷ்டப்பட போகிறாங்க நம்ம இந்தியாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் அப்ராடில் படிக்கிறது எம்சிக்யூ பேட்டர்ன் தான். நீங்க வந்து பங்களாதேஷ் இருக்குல்ல, பங்களாதேஷ்ல பேராகிராஃப் பேட்டர்ன், இந்தியா, நேபாள் இதெல்லாம் வந்து பேராகிராஃப் பேட்டர்ன்ல படிக்கிறாங்க. ஜார்ஜியா, உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், வியட்நாம், ரஷ்யா, எஜிப்த் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸும், சைனா எல்லா கண்ட்ரிஸும் அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல தான் வந்து இருக்கு. அப்ஜெக்டிவ் டைப்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏபிசிடி இதில் தான் படிக்கிறாங்க. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல படிக்கும்போது இங்கே இந்தியாவில் வந்து அந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்டரி நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறது யாருன்னா இந்தியாவில் படிக்கிறவங்க கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை எழுதி வச்சுக்கோங்க, 5 வருஷம் கழிச்சு இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறவன் டாக்டர் ஆகிறது கேள்விக்குறி தான். ஏன் கேள்விக்குறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் இது வரைக்கும் எந்த காலேஜ்லேயும் வந்து எடுக்கல. 25 lakhs 20 lakhs
15 lakhs ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த ஃபீஸ் வாங்குறதுக்கு இந்த நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங்ஸ்லாம் அந்த காலேஜில் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க கிளியர் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் அப்ராடில் எல்லா காலேஜுக்கும் நெக்ஸ்ட்டுக்கான கோச்சிங் தராங்க. நெக்ஸ்ட் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் படிக்கிறவங்க வந்து யூஎஸ்ஏல போய் நீங்கள் ஒர்க் பண்ணுன்னா யூஎஸ்ஏலவுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுவே யூஎஸ்எம்எல்இ அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸ்எம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம். பிளாப் அப்படிங்க, பிளாப்ங்கிறது யூகேஎம்எல்இ, யுனைடெட் கிங்டம் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம். இதுக்கெல்லாம் கூட கோச்சிங் தராங்க. நீங்கள் இன்னைக்கு ஜார்ஜியாவில் படிக்கிற ஒரு சராசரி ஸ்டூடெண்ட் எடுத்திங்கன்னா இன்னைக்கு யூஎஸ்ஏல ஒர்க் பண்ணுறாங்க, யூகேல ஒர்க் பண்ணுறாங்க, க்ளோஸில் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா தே ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த யூகேஎம்எல்இ, யூஎஸ்எம்எல்இ அடுத்து என்னங்கிறத வந்து பார்க்குறாங்க. நான் இன்னைக்கு வந்து ஜார்ஜியா இருக்குன்னா அடுத்து நான் ஜெர்மனி போகணும், அடுத்து நான் யூகே போகணும், அடுத்து யூஎஸ் போகணும். இந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் வந்து அவங்களுக்கு கேதர் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி நான் நீ யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து மல்டிபிளான ஃப்ரெண்ட்ஸ் மல்டிபிள் கண்ட்ரீஸ்லேருந்து படிக்கிறதுனால அவங்களுக்கு குளோபல் நாலேஜஸ் வந்து இருக்கும். பட் இந்தியாவில் இருக்க படிக்கிறவங்க அந்த அந்த குண்டுச்சட்டிலே குதிரை ஓட்டுற அந்த ஃபீல் தான் வந்து இருக்கும். சாதாரணமாக ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் படிப்பாங்க. இன்னைக்கு அதை தாண்டி ஒரு நார்மலாக இருக்க உங்கள் பையன் கூட இன்னைக்கு டாக்டர் படிக்கிறாங்க. டாக்டரோட பையனாக இருக்கும்போது இந்தியாவில் படிக்கிறது பிரச்சனை இல்லை, செலவு பண்ணி படிக்கிறாங்க. நார்மலாக இருக்க பையன்லாம் நல்லா டெவலப் பண்ணால் வெளிநாட்டில் படித்தாதான் அவன் நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணுவாங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். கான்டாக்ட்ஸ் தான் ஒரு மனுஷனை வந்து மேக்ஸிமம் டெவலப் ஆகுது. அது வந்து அப்ராட் ஸ்டடீஸில் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, நான் இப்போ நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய இடத்துல வந்துட்டு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு போய் சேராமலே வந்துட்டு இருக்கு. ஃப்ளூயண்ட்டாக நம்மளுக்கு இங்கிலீஷில் பேசணுன்னாலே ஒரு பயம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஃபாரின்லாம் போகணுன்னாலே வந்து நம்ம ஐஎல்ஸ்ல எழுதணுமே, இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இருக்குமே, இந்த ரைட்டிங்கு அந்த 6.5 பேண்ட்வித் மேல அதெல்லாம் இருக்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க சொல்றதுக்கும் இதெல்லாம் ஒரு கரெக்டான क्वेश्चन. ஐஎல்டிஎஸ் வந்து யார் யார் பண்றாங்கன்னா, ஐஎல்டிஎஸ் வந்து யூகே இந்த மாதிரி நாடுகளில் போறவங்களுக்கு ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் இருக்கு. இந்த எம்பிபிஎஸ் அப்ராட் பண்றவங்களுக்கு ஐஎல்டிஎஸ் இல்லை. அவங்களுக்கு நாலேஜ் இருந்தால் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்க பாக்குறது வந்து இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலேஜ், இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ். இதை வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ங்கிறது என்னன்னா ஒரு லாங்குவேஜ் தான். ஹிந்தி, தமிழ் நம்ம சின்ன வயசுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் அப்ராட் போய் பேச பேச அது வந்து வந்துடும். நீங்கள் ஜார்ஜியாவில் நான் ஜார்ஜியன் லாங்குவேஜ் வந்து படிப்பேன். நான் வந்து எனக்கு பேசுவேன். உஸ்பெக் லாங்குவேஜ் வந்து பேசுவேன். உஸ்பெக் லாங்குவேஜ் படிப்பேன். கிர்கிஸில் வந்து என்னால் படிக்க தெரியும். பிங்கிறது ஆர் மாதிரி இருக்கும், ஆறுங்கிறது கொஞ்சம் பி மாதிரி இருக்கும். அந்த அவங்களோட ஸ்பெல்லிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நீங்கள் அந்த நான் ஒரு 1 week 10 days நம்ம இருக்கும்போது அதெல்லாம் வந்து படிப்போம். அந்த படிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த இது இருக்கும். எங்களுக்காக நீங்க வந்துட்டு இந்த வேர்ல்ட் வைட் எஜுகேஷன்ஸ் வந்துட்டு அதை வந்து ஒரு லாங்குவேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சதுல சொல்லுங்க. அந்த மாதிரி இது பண்ணுங்க. நான் தப்பு சொன்னா அவங்க திட்டுவாங்க. நான் அடிக்கிறது நாட்டுக்குலாம் போகணும். நம்மளே ஓட்ட இங்கிலீஷ் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்ல இங்கிலீஷ் நம்ம ஃப்ளூயண்டா பேசிடுவோம். அவங்க ஊர்ல அந்த வெல்கம் கிரீட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து சொல்ல நம்மளுக்கு நம்ம கிராமட்டிக்கலி நம்மளோட வாய்ஸ்க்கு அது வந்து செட் ஆகுது. ஆனா படிக்கிற பசங்க நல்லா கரெக்டா வந்து அதை பேசுவாங்க. போறவங்க அங்க மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? லாங்குவேஜ் சூப்பரா வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதோட வந்து அந்த ஊர் லாங்குவேஜஸ் நீங்க கத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. என்எம்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் வந்து கைட்லைன்ஸஸ் வந்து தருவாங்க. இப்போ வந்து என்எம்சிங்கிறது தான் கைட்லைன்ஸ் வருது. அந்த என்எம்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தந்த கண்ட்ரிலாம் நீ போய் படி, இந்தந்த கண்ட்ரிலாம் போய் படிக்காத, இந்தந்த காலேஜ்லாம் நீ படி, இந்தந்த காலேஜ் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. வெளிநாட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஒரு கைட்லைன் தரேன். இந்த கைட்லைன் எந்த கண்ட்ரி வேணாலும் இது, அந்த கண்ட்ரி இந்த கைட்லைனை ஃபாலோ பண்ணிச்சுன்னா அந்த கண்ட்ரியில் நம்ம எம்பிபிஎஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மலேசியாவில் என் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேர்ல்டு வைட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு நிறைய ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ் நம்ம நல்ல க்ளோஸ் ரிலேஷன் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு நம்ம கைடன்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய டாக்டர்ஸ் நம்ம மூலியமாக வந்து வெளியே 1000+ டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஜார்ஜியா வந்து எனக்கு தஞ்சாவூரில் எனக்கு ஒரு படிக்கிற பையனோட நம்பர் கொடுங்கன்னா நம்மளால கொடுக்க முடியும். இப்போ திருச்சியில் வந்து எனக்கு கொடுங்க, இல்லை உஸ்பெகிஸ்தானில் இருக்க முசிறியில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கணும், முசிறியில் இருக்க ஸ்டூடெண்ட் நம்மளால தமிழ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்கங்கே இருக்காங்க. ஸோ இவங்ககிட்டலாம் அவங்க பேசினாங்கன்னா வெளிநாட்டில் படிக்கிறது எப்படி எஃப்எம்ஜி பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் நம்மளுக்கு இருக்கு. இந்த மாதிரி இந்த நேஷனல் மெடிக்கல் கைட்லைன்ஸஸ் சொல்லிடுறோம். அதை விட்டுட்டு நம்ம அடுத்த டாபிக் வந்து வந்துட்டு நினைக்கிறேன். நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சொல்ற கைட்லைன்ஸஸ் என்னென்னா, முக்கியமாக அவங்க சொல்ற கைட்லைன்ஸஸ்னா இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் கேம்பஸில் வந்து படிக்கணும். 54 months கோர்ஸ் டியூரேஷன்ஸ் வந்து இருக்கணும். 4.5 வருஷம் அந்த கோர்ஸ் டியூரேஷன்ஸ் வந்து இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். செகண்டரி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலேஜில் ஓன் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கணும். செகண்டரி அங்கே வந்து 1 year நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். எந்த கண்ட்ரியில் நீங்கள் போய் அங்கே 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கணும். அங்கே டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட் உங்களுக்கு லைசன்ஸ் தரணும். இது மாதிரி இந்த கைட்லைன்ஸஸ்லாம் எந்த காலேஜ் ஃபாலோ பண்ணுதோ அதில் படிக்கிறவங்க இங்கே வந்து டாக்டர் ஆகலாம். அவங்களுக்கு வந்து இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதலாம். பாருங்கள், ஓன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது நிறைய காலேஜ் டைப் ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க. டைப் ஹாஸ்பிட்டலில் படிக்கிற படிப்பு வந்து இங்கே செல்லாது.
வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு டைப் பண்ண ஹாஸ்பிட்டலில் படிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலேஜ் ஓனும் அவங்க ஹாஸ்பிட்டல். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜும் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் 300 பெட் இருக்கணும், 150 பெட் இருக்கணும். அதுக்கு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு அளவுக்கு இன்டேக் அவங்க வந்து தருவாங்க. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்கு, எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, விநாயக மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கு, எந்த ஒரு காலேஜ், மகாத்மா காந்தி காலேஜ் இருக்கு. காலேஜ் இல்லாமல் இங்கே அப்ரூவலே வந்து தரமாட்டாங்க. இது போக வெளிநாட்டில் பண்ணுறவங்க நிறைய ஸ்கேமில் மாட்டிக்கிறாங்க. ஸ்கேம்லன்னா பணம் கட்டிட்டேன் இப்படி போயிடுச்சு, ஒரு தீவில் போய் எங்களை விட்டுட்டாங்க, அதுதான் ரொம்ப பெரிய பயமா இருக்கும் எல்லாருக்கும். எல்லாத்துக்கும். ஆமாம், ஒரு தீவில் எப்படி இருப்பாங்க அப்படிங்க தெரியாது. அவங்க பணம் வருதுங்கிறத தப்பான ஒரு கைட்லைன்ஸ், என்எம்சி ரூலில் இல்லாத ஒரு காலேஜ். சும்மா ஒரு எப்படின்னா ஒரு காண்டோமினியம் இல்லை ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் ஹாஸ்டலாக நடத்தி பக்கத்தில் இருக்க ஹோட்டல் எடுத்து காலேஜ் நடத்துகிறாங்க. அது அப்ரூவல்ஸ் இல்லாத ஒரு இடத்துல கூட வந்து மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கா, ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் ஃப்ளோ இருக்கா, நல்ல அந்த ஊர் நல்ல நாலேஜான ஊராக இருக்கா, நம்ம ஊருக்கு அவங்க ஊருக்கு என்ன டைமிங் டிஃப்ரென்ஸ், நம்ம ஊருக்கு என்ன கரன்சி டிஃப்ரென்ஸு, அங்கே என்ன கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, அங்கே எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸு வந்து இருக்காங்க, அங்கே இந்தியன் ஃபுட் கிடைக்குதா, இது எல்லாமே பார்த்து தான் சேரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, வெளிநாடு படிக்கிறவங்களுக்கு சேஃப்டிங்கிறது முக்கியம். சேஃபஸ்ட் கண்ட்ரியில் படிக்கிறது வந்து என்றைக்குமே ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து போய் உக்ரைனில் வந்து படித்தாங்க. உக்ரைனில் வந்து நம்ம வார் வருமா வராது டப்புன்னு வந்துருச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேனிக் ஆகி அங்கேருந்து இங்கே வரது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி சேஃபஸ்ட் கண்ட்ரியில் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் ஆகாது. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா நிறைய பேர் பண்ணுறாங்க. நானும் ரஷ்யாவில் வந்து ஒரு 17 காலேஜஸ் அட்மிஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் ரஷ்யா வந்து பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுறதில்லைன்னா இன்றைக்கி அவன் யூஎஸை வந்து அகெயின்ஸ்டில் இருக்காங்க. புட்டின் இஸ் அகெயின்ஸ்ட் த யூஎஸ், உக்ரைன். அந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி என்னைக்காவது அது இஷ்யூ ஆச்சுன்னா, இன்னைக்கு போர்னா இன்னைக்கு ஒன்னே போர் நடக்காது, பேச்சுவார்த்தை சரி எப்போ நடக்குங்கிறது தெரியாது. அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே மாட்டிக்க கூடாது. சேஃபஸ்ட் கண்ட்ரியில் நம்ம பண்ணும்பொழுது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லா இருக்கும். அப்புறம் என்எம்சி கைட்லைன்ஸில் உள்ள காலேஜஸ் இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம வந்து சொல்கிறப்ப நான் இந்த கண்ட்ரி தான் பண்ணுறேன், நான் இந்த காலேஜ் தான் பண்ணுறேன்னு நம்ம பண்ண கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது கரெக்டாக இருக்கும். இப்போ அவங்களால ஒரு 25 lakhs தான் 5 வருஷம் 6 வருஷம் கட்ட முடியும். என்னால் 2 லட்சம் தாங்க ஃபீஸ் கட்ட முடியும். அது எனக்கு உடனே கட்ட முடியாதுங்க, எனக்கு டைம் வேணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பணமே வாங்காமல் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் போட்டு அமுச்சு விட்ருக்கோம். பணமே அமுச்சு விட்டு திருப்பி அங்கே போய் 2 மாதம் கழிச்சு பணம் கட்டவங்களாம் இருக்காங்க. அதுக்கு எஜுகேஷன் லோனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தரோம். பணமே கட்ட முடியாது, நம்ம பணம் கட்டியிருக்கோம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் சேலமில் அரசு மோகன் குமாரமங்கலத்தில் 18,000 ரூபா ஃபீஸ் கட்ட முடியல, அவங்களுக்கு நம்ம ஃபீஸ் கட்டியிருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஹெல்ப் தான் நம்ம வந்து பண்ணுறோம். இந்த எஜுகேஷனை வந்து லாபத்துக்காக பண்ணுறதில்ல, சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நான் இந்த வந்து பெஸ்ட். சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஓகே, நம்ம வந்து கரெக்டான கைட்லைன்ஸ் வரும், நம்ம மூலியமாக போகிற ஸ்டூடெண்ட்ஸு கரெக்டாக போய் முடிக்கணும், அவர் ஒரு டாக்டர் ஆகணும், அவரோட லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும் தான் நம்ம நினைச்சுதான் இந்த பிசினஸ் வந்து நம்ம பண்றோம். கண்டிப்பா இதனாலதான் நீங்க பல டாக்டர்ஸ் உருவாக்கிருக்கீங்க. ரொம்ப நன்றி இதை பண்றதுக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ல எப்படி இப்போ கோவிட்ல வந்தபோது எல்லாருமே டாக்டர்ஸ் தான் வந்து கடவுளா பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது டாக்டர்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்ற நம்ம மக்களுக்கு வந்து தெரிய வருது. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்ல 23 லட்சம் பேர் வந்துட்டு நீட் எழுதுறாங்க, டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா 1 லட்சம் சீட் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதே மாதிரி நீங்க அனுப்புற கண்ட்ரீஸ்ல வந்துட்டு அவ்வளோ டிமாண்ட் இல்லையா எம்பிபிஎஸ்? எஸ், திஸ் இஸ் வந்து பெஸ்ட் கொஸ்டின். உண்மையாலுமே பர்ஃபெக்டான கேள்வியாக வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா பங்களாதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பங்களாதேஷில் வந்து 150 இன்டேக் ஒரு காலேஜ். பங்களாதேஷ் வந்து ரொம்ப க்ரௌடடுங்க, ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ரோடே கூட்டமாக இருக்கும், ஒரே ரிக்ஷாவாக போவோம், நீங்கள் பஸ்ஸும் உரத்திட்டு போவாங்க. இப்படி வந்து பங்களாதேஷ் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்க ஒரு கண்ட்ரி. கொஞ்சம் நாளும் கூட்டம், நம்ம சென்னையை விட வந்து பயங்கரமான ஒரு ரஷ் உள்ள கண்ட்ரி. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அவ்வளோ க்ரௌட் இருக்கும், ஹாஸ்பிட்டல் வந்து அவ்வளோ ஃப்ளோ இருக்கும். அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கற்றுப்பாங்க. ஏன் நல்லா கற்றுப்பாங்கன்னு சொல்கிறேன்னா, அத்தனை பேஷண்ட்ஸ் அவங்க பார்ப்பாங்க. கெடாவர் இருக்குது, இந்தியாவில் வந்து கெடாவர் இருக்குது. அங்கே உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தானில் ஃபீஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் கெடாவர் இல்லை. ஆனால் இந்தியாவில் பங்களாதேஷ்லாம் கெடாவர் இருக்குது. கெடாவரில் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை அவங்க கேதர் பண்ணுவாங்க. ஜார்ஜியாவில் கெடாவர் இருக்குது, ஜார்ஜியா கண்ட்ரியில் கெடாவர் இருக்குது, பங்களாதேஷில் கெடாவர் இருக்குது. இந்த மாதிரி காலேஜஸ் சூஸ் பண்ணும்போது அவங்களோட பொட்டன்ஷியல் நல்லாயிருக்கும். அதில் 150 சீட்ஸில் 60% வந்து அவங்க ஊர் எடுத்துப்பாங்க. பங்களாதேஷோட பர்சன்ட் 60% எடுத்துப்பாங்க. 40% வந்து ஃபாரிஜினர்ஸ், இந்தியன்ஸ். அந்த மாதிரி ஒரு காலேஜ் 150 சீட்னா நம்ம ஊரில் வந்து ஒரு 60 பேர் 50 பேர் ஒரு காலேஜுக்கு வந்து பங்களாதேஷில் படிக்கலாம். பங்களாதேஷில் ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க, நிறைய இருக்குது, எல்லாமே நல்ல வெல் எக்யூப்டு. பங்களாதேஷில் இருக்கும் எஃப்எம்ஜி பாஸ் பர்சன்டேஜ் அதிகம். அதே மாதிரி ஜார்ஜியாவில் பவுன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. பவுங்கிறது வந்து ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. பவு வந்து பட்டுமையில் இருக்குது, ஒரு சூப்பரான ஒரு காலேஜ்.
அங்கே வந்து எஃப்எம்ஜியோட பாஸ் பர்சன்டேஜ் எனக்கு அதிகம். இந்த பவு யூனிவர்சிட்டியில் எஃப்எம்ஜி பாஸ் பர்சன்டேஜ் அதிகம். ஜார்ஜியாவிலே கெடாவர் வந்து அங்கே தான் இருக்குது. கெடாவர் அப்படின்னு சொல்லி இந்த டெட் பாடி இது பண்ணுவாங்களா. அப்புறம் மேனிக்வீன் அப்படிம்பாங்க. மேனிக்வீன்னா பொம்மையை வச்சு அவங்க படிப்பாங்க. உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யாலாம் மேனிக்வீன்ஸ் வச்சு படிப்பாங்க. உங்களுக்கு ஜார்ஜியாவில் வந்து மேனிக்வீனில் ஒரிஜினல் கெடாவரே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் வந்து படிக்கலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. கிளாஸே வந்து உங்களுக்கு எப்படின்னா எல்லா எம்பிபிஎஸ் அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம்ல, நம்ம ஸ்கூலில் நம்ம காலேஜ் படிக்கும் பொழுது நம்ம கிளாஸில் இருப்போம். நம்ம கிளாஸுக்கு வாத்தியார் வந்து நடத்திட்டு போவாங்க. ஆனால் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபர்ஸ்டா ஓகே இந்த கிளாஸாக நம்ம அங்கே போகணும், செகண்ட் இந்த கிளாஸ்னா நம்ம எந்த லேபோ அந்த லேப்ல நம்ம போய் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். லேப்லாம் அங்கே இருக்கும். நம்ம மட்டும் அந்த பேட்சாக பிரிச்சிருவாங்க. இப்போ இந்தியாவில் வந்து 150 இன்டேக் ஒரு காலேஜுக்கு இருக்குது. பங்களாதேஷில் இந்த மாதிரி லிமிட்டட் 150 இன்டேக் தான். பட் ஜார்ஜியா, உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான்லாம் இன்டேக்கோட லிமிட்ஸ் இல்லை. 300 பேர் 500 பேர் அந்த மாதிரி படிப்பாங்க. ஆனால் 500 பேர் இருந்தாலும் பேட்சாக பிரிச்சிருவாங்க. 15 பேர் இந்த பேட்ச், அடுத்து 20 பேர் இந்த பேட்ச், 25 பீப்புள்ஸ் இந்த பேட்ச்னு பிரிச்சுடுவாங்க. அந்த பேட்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணுவாங்க. செகண்டரி இந்தியாவில் படிக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. என்னன்னா பிரேக் சிஸ்டம் அப்படிம்பாங்க. பிரேக் சிஸ்டம்னா 25 லட்சம் கட்டி ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்கல்ல, ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலா போயிட்டாங்க வச்சுக்கோங்க. 25 லட்சம் ரொம்ப கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு கேட்டிருக்கேன் 1 கோடி 10 கோடி எல்லாம் செலவு பண்ணி. ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம், 5 வருஷத்துக்கு நீங்க கணக்கு பண்ணி 1.25 கோடி வந்து ஆயிடும். ஒரு வருஷம் 25 lakhs கட்டி படிக்கிறாங்களே, ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டா பிரேக்குமாங்க இந்தியாவில். பிரேக்னா he will go to second year. அந்த ஒரு சப்ஜெக்ட் எழுதுறதுக்காக he will come back to the first year. அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து அந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு அந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆனா 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக்னா செகண்ட் இயர் கிடையாது, திருப்பி அந்த 25 லட்சம் கட்டணும். 25 lakhs ஃபீஸ் கட்டி அந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் போகணும். அடுத்து ஃபெயில் ஆயிட்டா திருப்பியும் கட்டணும் அடுத்த வருஷமும். இந்த பிரேக் சிஸ்டம் இருக்குன்னா இந்தியாவில் நிறைய பேர் ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் இயர் கிளியர் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ரொம்ப லோ மார்க். இப்போ எனக்கு வந்து 130 தான் நீட் ஸ்கோர், ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கேன், நான் இந்தியாவில் படிக்கிறேன்னா அவங்களாம் நான் வந்து மேக்ஸிமம் இந்தியாவில் படிக்காத ஃபாரினுக்கு இந்த மாதிரி போய் படிங்க ஏன்னா சொல்லிட்டு உங்களுக்கு. ஏன்னா ஃபாரின் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான கைட்லைன்ஸ் அண்ட் கோச்சிங் கொடுக்குற செகண்டரி ரீடெஸ்ட் வச்சு கிரெடிட் பாயிண்ட்ஸில் கிளியர் பண்ண வச்சுருவாங்க. ஓரளவுக்கு நல்லபடியாக வந்து கிளியர் பண்ண வச்சுருவாங்க. அதுவும் இங்கேருந்து அங்கே போகும்போது பசங்களுக்குமே அந்த ஒரு இது இருக்குது, நம்ம வீட்டை விட்டு வந்திருக்கோம் இங்கே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து இருக்கும். செகண்டரி நம்ம ஊரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் இருக்குன்னா காலேஜோட ஃபீஸ் வந்து 20 லட்சம் 16 லட்சம் சொல்கிறோம்ல, இந்த 16 லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் 2 lakhs வாங்குறாங்க. ஆனால் அப்ராடில் ஃபுட்டு ஹாஸ்டல் எல்லாமே சேர்த்து 1,30,000 1,80,000 அந்த மாதிரி தான் வரும். அதில் லாண்ட்ரி எல்லாமே, லாண்ட்ரிலேருந்து சாப்பாட்டுலேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே வந்துடும். துணி கூட துவைக்கணும், துவைச்சே வந்துடும், படித்தா மட்டும் போதும். அந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாமே இருக்குது. கண்ட்ரிஸ் வைஸ் வந்து இருக்குது. நீங்கள் சொல்கிற வரைக்குமே நாங்கள் வந்து ஃபாரின் போய் படிக்கிறதுலாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் போல். அதுவும் மெடிக்கல்னால் இங்கேவே இவ்வளோ செலவாகுது, அங்கெல்லாம் போனால் ரொம்ப செலவாகும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் இவ்வளோ கம்மியாக சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ வந்து நீட் ரிசல்ட்ஸ் வரப்போகுது, நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்க? அப்படியே வந்துட்டு உங்களோட எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள். உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது? நம்ம வந்து வேர்ல்ட் வைட் எஜுகேஷன் சொல்லி எஜுகேஷனல் கன்சல்டன்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமில் வேர்ல்ட் வைட் எஜுகேஷன்ஸ்னு நம்ம பேஜ் இருக்குது, யூடியூப்லேயும் நம்ம வேர்ல்ட் வைட் எஜுகேஷன்ஸ் பேஜ் இருக்குது. அதில் அவங்க ஃபாலோ பண்ணாலுமே நம்ம சொல்லலாம். நம்மளோட ஆஃபீஸ் வந்து சேலமில் கந்தேஸ்வரனா ஷாப்பிங் மால் அதில் 3rd ஃப்ளோரில் ஒரு மால், கந்தேஸ்வரனா மாலில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ வந்தாங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மதுரையில் இருக்கேன், நான் திருச்சியில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கனாலும் நம்மளோட இன்ஸ்டாகிராமுக்கோ நம்ம நம்பருக்கோ அவங்க வந்து மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கான கைட்லைன்ஸஸ் வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரினா இந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜார்ஜியா பார்க்குறோன்னா நம்ம நெக்ஸ்ட் சொன்ன ஜார்ஜியானா 5.5 மணி நேரங்க ஃப்ளைட் டைமு, டெல்லியிலேருந்து இருக்குங்க. ஜார்ஜியாவோட கேபிட்டல் வந்து டிபிலிசி, ஜார்ஜியா லாரிங்கிற கரன்சி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம 30 ரூபா கொடுத்தா தான் அவன் நம்மளுக்கு 1 ரூபா தருவான். பேசிக்காக ஏன்னா அந்த காலேஜ் இப்படி இருக்குது. எல்லாமே எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 19 சப்ஜெக்ட்டுங்க. இந்த 19 சப்ஜெக்ட் இந்தியாவில் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா கண்ட்ரியும். அப்ராட்லேயே அது எந்தெந்த கண்ட்ரி எல்லா கண்ட்ரியும் இந்த 19 சப்ஜெக்ட்ஸ் தான் பேஸ், அதை வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ அந்த இது வந்து இங்கே வேலிட். அப்புறம் என்எம்சி கைட்லைன்ஸில் இருக்கா, என்எம்சி கைட்லைன்ஸ் இவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு தெளிவான டீட்டெயில்ஸ். பேப்பர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேப்பர் தான், அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட் அந்த மாதிரி பேப்பரில் எடுத்து நம்ம காட்டலாம். இது வந்து இந்த காலேஜில் அப்ரூவல் லிஸ்ட்டு, இந்த காலேஜில் இது இருக்குது, இந்த காலேஜில் இது இல்லை, இதெல்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நீட்டில் ஃபெயிலாக போயிட்டேன், அப்போ எம்பிபிஎஸ் அப்ராட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன்னா பண்ணலாம். அவங்களோட இஷ்டப்படி அவங்களுக்கு வந்து ஓகே நான் பண்ணுறேன், நான் வந்து யூஎஸ்எம்எல்இ கிளியர் பண்ணிவிடுவேன், பிளாப் கிளியர் பண்ணி நான் ஃபாரின் போகிறேன் அப்படிங்கிற ஐடியா இருக்கவங்களுக்கு நம்ம அதுக்கான இது கைடன்சஸ் வந்து பண்ணித்தரோம். இதில் ஃபெயிலாக இருந்தாலுமே அவங்க பண்ணுங்கிற ஆசையில் இருக்கனா சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி பண்ணணும். இப்போ நம்ம வந்து இப்போ ஃபார்மட்டிக்கல் நர்சிங் படித்து தான் நம்ம வந்து இது பண்ணுங்கிறது இல்லை. ஒரு சப்ஜெக்ட் நான் தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறவங்களாம் இருக்காங்க.
நீட்டே இல்லைங்க, நான் எனக்கு MBBS பற்றி தெரிஞ்சேன், ஐ ஷுட் பி அவேர், நான் போய் படிக்கலாம். 12th வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஒரு 60% 50% அபோவ் வரைக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா தே கேன் கோ ஃபார் அப்ராட் ஆல்சோ. அதுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தரோம். ஓகே, நான் இப்போ ஃபியூச்சர் டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் நம்ம இன்டர்வியூஸை பார்த்துட்டு இருப்பாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த நீட் எழுதி ரிசல்ட் வந்து வரப்போகுது, அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷனில் அந்த ரிசல்ட் வந்து பல பேர் வந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு கன்சல்டன்சி வச்சுருக்கீங்க, அதுவும் எஜுகேஷன் சம்மந்தமாக வச்சுருக்கீங்க, அதுவும் பல டாக்டர்ஸை உருவாக்குறவராக வச்சுருக்கிறதுனால நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். என்ன சொல்லணும்னு யாருமே வந்து நீட்டு நான் சரியா இல்லதில்ல, நீட்டில் வந்து ஃபெயில் ஆகிடும் அப்படின்லாம் யாரும் பயப்பட வேணாம். நம்மளோட லைஃபே வேறு. ஓகே, உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா நம்ம சம்பாரிச்சு ஹாப்பியாக இருக்கிறதா லைஃப். டாக்டர் ஆகிறது மட்டும் லைஃப் இல்லை, நீங்கள் எந்த மாதிரியான மார்க் எடுத்தாலும் நம்ம டாக்டர் ஆகலாம். கண்டிப்பாக டாக்டர் ஆகிறது ஒரு ஈஸி சினாரியோ. நான் என்னால் பணமே கட்ட முடியல சார், எனக்கு டாக்டர் ஆகணும் சொல்லலாம், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி மேக்ஸிமம் பண்ணி தரோம். எனக்கு நல்ல மார்க் இருக்குன்னா அதுக்கான கைட்லைன்ஸஸ் தரோம். மார்க் கம்மியாக இருக்குது, நான் சேரணும் அப்படின்னா ஃபீஸை பிரித்து ஒரு 2 lakhs நீ இப்போ கட்டுற மாதம் வந்து 50,000 ரூபா அவங்க அப்பா வருமானம் இருந்தாலுமே அவங்க லோன் நம்ம எனக்கு எந்த இடமே இல்லை, சொந்த இடம் இருந்தால் தான் கொலாட்ரல் தருவாங்க. அப்படின்னா சொந்த இடமே இல்லாதவங்களுக்கு கூட நம்ம லோன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வெளிநாடு போகிற வீசா எல்லாத்துக்கான கைட்லைன்ஸுமே நம்ம லோக்கல்னா லோக்கல், தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஒரு 22 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, தமிழ்நாடுக்குள்ளார இருக்க மெடிக்கல். அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஒரு அரௌண்ட் 20 காலேஜஸ் இருக்குது, மொத்தம் 40 காலேஜஸ் வந்து இருக்குது. இதுக்கான கைட்லைன்ஸஸ் பண்ணோம், இது எப்படி சேரணும், எனக்கு எப்படி வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதில்ல. தமிழ்நாட்டில்னா tnhealth.org அப்படிங்கிற வெப்சைட்டில் தமிழ்நாட்டில் உள்ள எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் பண்ணலாம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னால் ஆல்ரெடி சொன்னோம், mcc.nic.in ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, பாருங்க முன்னாடி சொன்னேன் 720க்கு 620 மேலே 550க்கு மேலே 400க்கு கீழெல்லாம் வந்தால் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கும். ஒரு 400 அபோவ் இருக்காங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கும், அது 16 லட்சம் ரூபா வரும். அது கீழே இருந்தாங்கன்னா ஒரு 18 to 28 லட்சம் வரைக்கும் அந்த ஃபீஸஸ் வரும். எனக்கு இது இல்லை, எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, இந்த மாதிரி சில பேர் வந்து BDS வந்து சூஸ் பண்ணுவாங்க. BDSக்கான கைட்லைன்ஸஸ்மே நம்ம பண்ணித்தரோம். இப்போ இன்றைக்கி BDSமே சீட்ஸ் இன்றைக்கி வந்து இருக்க மாட்டேங்குது. இப்போ 300 மார்க்கு கீழே இருக்கவங்களாம் கவுன்சிலிங் பண்ணலாம், BDS கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த சீட்ஸ் வந்து ஃபில்அப் ஆகிடுது. ஆனால் BDS படிக்கிற காசுலேயே அவங்க MBBS படிச்சிடலாம். BDS ஃபீஸே அவங்க 4 லட்சம் கட்டுறாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் 6 லட்சம் ஆகுது. ஆனால் காலேஜ் ஃபீஸ் ஃபுல்லாக சேர்த்தே வந்து 2 lakhsல வந்து காலேஜஸ் வந்து இருக்குது. செகண்டரி நான் சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த ஆத்தரைசேஷன் இல்லாமல் அட்மிஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. நம்ம வந்து உஸ்பெகிஸ்தான் வி ஆர் அ டைரக்ட் கான்ட்ராக்டர். உஸ்பெகிஸ்தான் நம்ம கண்ட்ரி போய் அங்கே நம்ம சைன் பண்ணி வி ஆர் டூயிங் த டைரக்ட் அட்மிஷன். கிர்கிஸ்தானில் வி ஹாவ் த ஆத்தரைசேஷன். அந்த வீடியோஸே நம்ம சேனல்ஸில் இருக்கும். நம்ம அந்த கண்ட்ரி போகிறது, நம்ம கூட ஒர்க் பண்ணுற 10 கன்சல்டன்ஸுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் போட்டு அந்த யூனிவர்சிட்டி இன்வைட் பண்ணாங்க நம்மளை. அவங்களோட ஒவ்வொரு வருஷமுமே வந்து அவங்களோட ஆனுவல் டே அந்த இதுக்கு அந்த அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்மளை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட கன்சல்டன்ஸ் நம்மளோட இணைஞ்சு செயல்படுறாங்க. அட்மிஷன்ஸ் பண்ணுறவங்களுக்குமே அந்த இது வந்து கிடைக்குது. செகண்டரி ஜார்ஜியானாலும் நம்ம டேரக்ட் இந்த மாதிரி டேரக்டாக இருக்க கன்சல்டன்ஸ் அவங்க ரீச் பண்ணும்போது ஏமாற மாட்டாங்க. உண்மையை என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அப்ராட்னா என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் FMG நல்ல ஸ்கோரில் இருக்க ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்க காலேஜஸில் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணி தரலாம். ஓகே, நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ வந்துட்டு இந்த கோச்சிங் சென்டர் எல்லாம் வந்து ரிப்பீட்டர்ஸ்க்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எனக்கு இப்போதான் ஆமா இல்லை இதில் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குல்ல, அதையே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கே இப்போ தான் டக்குன்னு புரியுது. இந்த மாதிரி தான் பல பேருக்கு புரியாமல் இருக்கும். நீங்கள் இவ்வளோ சொன்னதுலேயும் இப்படி அப்படியே ஞான உதயம் மாதிரி அந்த ஒரு வார்த்தை இருந்தது. இவ்வளோ வந்துட்டு எங்க கண்ணெல்லாம் திறந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்க பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.